சிறடி காசி சீரியலில் என்னதான் வந்து ரோஹிணி மாட்டினாலுமே ஒரு ட்விஸ்ட்னு இருக்கு. ரைட்டர் வந்து ஓப்பனாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த சீரியல் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சில் நடந்த உண்மையான சம்பவம், அந்த சீக்ரெட்டை பற்றியும் ரைட்டர் வந்து சொல்லியிருக்காரு. ரைட்டரோட பேர் வந்து குரு சம்பத்குமார். இனி நெக்ஸ்ட் இந்த சீரியலில் என்னதான் நடக்க போகுது அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நாவல்டி சேனலில் இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரோஹிணி வந்து விஜயா ஃபேமிலியில் மாட்டும்போது என்னென்ன வந்து நடக்கும் அப்படின்னு வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காரு. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்லையும் பீக்கில் இருக்குது. பரபரப்பாக இந்த சீரியலை பற்றி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சீரியலில் இப்போ ரோஹிணி அவங்க ஃபேமிலியில் வந்து மாட்டிட்டாங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்ட்டு நமக்கே டவுட்டாகவே இருந்துச்சு. பட் இவங்க வந்து எப்படா மாட்டுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து மாட்டிட்டாங்க. இவ்வளோ சீக்கிரமாக இவங்க மாட்ட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றின எல்லா உண்மையுமே தெரிஞ்ச உடனே ஷாக்கிங்காக இருக்குது. ஷாக்கிங் சொல்கிறத விட சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லணும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் வர போயிட்டு இருக்கிறனால அதனால் இந்த சீரியலை வந்து ரோஹிணி பற்றி எல்லா சீக்கிரட்டுமே வந்து உடைச்சிட்டாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி நிறைய எபிசோட் பார்த்தவங்களுக்கு சில விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனாவும் கறிக்கடைக்காரை வந்து பார்த்தோன்னே ஷாக்கிங்காக வந்து நிற்பாங்க. அப்போ பரசுராமன் என்ன சொல்லுவார்னா, இவர் தான் வந்து மாப்பிள்ளையோட மாமா அப்படின்னு வந்து இன்ட்ரோ பண்ணுவார். ஸோ இவருக்கு நாங்கள் வந்து மரியாதை பண்ணணும் அப்படின்ட்டு இவரை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு வர மாதிரி தான் வந்து சீன் இருக்கும். இதனால ரோஹிணி பற்றி எல்லா உண்மையும் தெரிய வந்தப்போ மீனா இதுதான் நடக்கும் அப்படின்னு கனவு காண்றாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டும் வந்துட்டே இருந்துச்சு நமக்கு. மீனா வந்து கனவு காண்றதுக்கு வந்து சான்ஸ் இல்லை, இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற சீனும் வந்து வந்துச்சு. இந்த சீனில் ரவி ஸ்ருதி அங்கே வந்து காணும். ஸோ அங்கே வந்து சீரியல் ரைட்டர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலில் வந்து ஒரு ட்விஸ்டன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரோஹிணி பற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா அங்கே ஒரு லாக் இருக்குது, அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணனா இன்னொரு லாக் விழுந்துடும் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அப்படி தான் வந்து ஸ்டோரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து குழப்பிட்டாரு. இந்த சீரியலில் ரோஹிணியை ஒரு மெயின் கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து வச்சுட்டோம். ஸோ எப்படி முத்து மீனா கேரக்டர் வந்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் ரோஹிணிக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ட் கேரக்டரை வந்து வச்சிருக்காங்க. ரோஹிணியோட அம்மா வந்து மேரேஜ் பண்ணி வச்சதுலேருந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட லைஃப்பை வந்து வாழன்றதுக்காக வேண்டி சில உண்மை எல்லாமே இவங்க வந்து மறைச்சிட்டாங்க. ரோஹிணி கேரக்டர் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் மலேசியா மாமா, வித்யா அப்படின்ட்டு நிறைய கேரக்டர் இந்த சீரியல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எவ்ரி மந்த் இந்த சீரியலில் என்ன டேர்னிங் பாயிண்ட் வைக்கலான்ட்டு டைரக்டர், சேனல் டீம், ப்ரொடக்ஷன் டீம்னு இப்படி எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் இவங்க வந்து இந்த சீரியல் வந்து ஷூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எந்த இடத்துல டிஆர்பி குறைஞ்சிருக்கு, எந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இவங்க வந்து டேர்னிங் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிறத பார்த்தா ரோஹிணி இப்போ வரைக்கும் மொத்தமாக ஃபேமிலியில் மாட்டலன்னு தான் தெரியுது. ஸோ வெற்றி வசந்தோட பர்த்டே செலிப்ரேஷனில் ரோஹிணியும் இருந்திருக்காங்க, பாட்டியும் வந்திருக்காங்க. ரைட்டர் வந்து ஓவராக வந்து பில்டப் கொடுத்துருக்காரு. ரோஹிணி வந்து வில்லியெல்லாம் இல்லை, நிறைய ட்விஸ்ட் இருக்குது, அப்படி எல்லா விஷயத்தை பற்றி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ரைட்டர் பார்த்தீங்கன்னா சன் டிவி டெலிகாஸ்ட்லான ரோஜா சீரியல் ரைட்டர் தான். அந்த சீரியல் எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 3 months வந்து கேப் விட்டுட்டு தான் நெக்ஸ்ட் சீரியலுக்கு ஸ்டோரி எழுதுறதுக்காக வேண்டி ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்படி வந்து இவர் சுற்றிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து மெரினா பீச்சில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு ஜூஸ்காரர் வந்து பரபரப்பாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரோட பக்கத்தில் வந்து அவரோட சின்ன பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணு அப்பாட்ட இந்த வீக் சாட்டர்டே என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அதை வந்து அவங்க அப்பா வந்து எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறாரு. 200 வேணும்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அந்த அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சனிக்கிழமை தான் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும், அன்னைக்கு நிறைய சேல்ஸ் ஆச்சுன்னா உனக்கு நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ அந்த பொண்ணோட ஃபேஸ் அதை கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவத்தை ரைட்டர் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ இவரோட கற்பனையில் மீனா கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஐடியா என்னதான் வந்து மெரினா பீச்சில் ஃபார்ம் ஆனாலுமே ரைட்டரோட கற்பனையில் ஒரு கோயிலில் வந்து பூ கட்டுற அம்மா, அவங்களோட பொண்ணு, பக்கத்துலேயே கரும்பு ஜூஸ் போட்டுட்டு இருக்கிற அப்பா அப்படின்னு ஒரு ஃபேமிலி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பையனோட பைக்கை வந்து ஒருத்தன் வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படி போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ சடனாக இவருக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வந்து வர சொல்லியிருக்காங்க. அங்கே ஸ்டேஷன் போய் பார்த்தா பைக்கை திருடிட்டு போனவன் ரொம்ப ஒல்லியாக வந்து இருந்திருக்கான். அவன் தான் வந்து பைக்கை திருடிட்டு போனான் அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து நம்ப மாட்டோம். அப்படி தான் அந்த பையன் இருந்தான். அந்த திருடனோட வைஃப் வந்து ஒரு பக்கமாக வந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. ரைட்டரை பார்த்த உடனே ஓடி வந்து அந்த பொண்ணு வந்து காலில் விழுந்திருக்கு. ஸோ மேரேஜ் முடிச்சு 18 நாள் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. இவர் வந்து இப்படி ஒரு வேலை செய்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் இவரை மன்னிச்சு விட்டுருங்க, இனி இவர் இந்த வேலை செய்ய விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சத்யா கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பொண்ணு வந்து கதறி எழுதினால சரி அப்படின்ட்டு மன்னிச்சிட்டாரு. இந்த சம்பவம் இவரோட மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. மீனோட தம்பி கேரக்டரில் நடித்த சத்யா அவனோட ஃப்ரெண்ட் சிட்டினால தப்பான வழியில் போனதால முத்துவோட பைக் வந்து சத்யா வந்து தூக்கியிருப்பான். அப்போ கூட முத்துட்ட வந்து தம்பி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்க சொல்லி மீனா வந்து பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முத்து வந்து முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஃபைனலாக மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அவனை மன்னிச்சு விட்டுட்டா அவன் வந்து படிப்பான், இல்லைனா படிப்பு பாதியிலே போயிடும் அப்படின்னு அழுதுகிட்டே வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து முத்துவோட மனசை வந்து சேஞ்ச் பண்ணிடும். இப்படி தான் வந்து முத்து மீனா ஃபேமிலி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த சீரியலுக்காக எவ்ரி மந்த் ப்ரொடியூசர், சேனல் டீம் கிட்ட வந்து ஸ்டோரி வந்து சொல்லுவாங்களாம். அவங்க வந்து சேஞ்சஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு மாசத்துல மொத்த ஸ்டோரியுமே இவங்க பேசிட்டு தான் அதை வந்து ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு.
சொல்லியிருக்காரு. ரைட்டர் சொல்றது கேட்ட வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த ஒரு ஸ்டோரியை வந்து இவர் எப்படி எல்லாமே வந்து ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்காரு, எங்கெங்க எல்லாம் பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே போட்டு ஆட் பண்ணி எடுத்திருக்காரு. ரைட்டரோட வேலை எழுதி கொடுக்கறது மட்டும் இல்லாம டீமாவுக்கு வந்து டீம் ஒர்க் பண்ணனால தான் டிஆர்பிலையும் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு. டீமா வந்து நம்ம ஒர்க் பண்ணணும்னா நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருப்போம் அப்படின்றது இந்த சீரியல் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கத்துக்கலாம். எப்படிலாம் இந்த சீரியல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.